சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளிய போகணும். பொய்யான இடத்துல இருக்கிறோம்ல, நான் கிளம்புறேன். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? உங்க இடத்து பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, நீங்க போகலாம். நீ ஊருக்கு கிளம்புன்னு இங்க பல டெஸ்ட் இருக்கு. எல்லாரும் வந்து அவளை ஈஸியா வந்து மேடைக்கு வந்துட முடியாது. இந்த மேடைக்கு ரத்த கட்டெல்லாம் பண்ண வச்சுட்டு சாப்பாடு வேணுமான்னு ஒரு கேள்வி எப்படி அது கேட்க தோணுது? உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே. அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 5 பிக் பாஸ் ரிவ்யூ ரோஸ்டோ. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். நேத்து வந்து நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம சபரி, கமருதீன் அண்ட் விகாஸ் விக்ரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி தண்ணி வந்து நமக்கு பிடிக்காம போறோம்னு பார்க்கலாம்னு. என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கோம். நாங்க டேப்புக்கு கீழே படுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சும்மாதான் பேசுவாங்க, அதே மாதிரி படுத்துட்டானுங்க. காலையில எழுச்சிக்கும் போது சபரி மூஞ்சில தண்ணி அடிக்குது, உடனே எழுந்து தண்ணியை வந்து பிடிச்சிட்டானுங்க. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா, பரவாயில்ல. 6 மணி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் ஜாப், சூப்பர் ஜாப் ஆக்சுவலி. அது ஒரு நல்ல ஒரு பிரெயினியான தாட் தான். யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது நல்லா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு வழக்கம் போல அலாரம் அடிச்சது. பிக் பாஸ் வீட்ல இருந்து எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஆக்சுவலி லக்ஸரி ரூம்ல இருக்கிறவங்களும் எழுந்துட்டாங்க. பட் சுபிக்ஷா மட்டும் எழுந்திக்கவே இல்லை. ஆனா கனி இந்த தடவை போய் சுபிக்ஷா எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துங்கன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க. கிச்சன்லயே நின்று இருக்க மாதிரி ஒரு ஹோல் டே கிச்சன்லயே எனக்கு முடிஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு அது? அது ஏன்னா நேத்து பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு நைட்டு ஊம குத்தி விட்டாரு. ஆமா, பிக் பாஸ் நேத்து கூப்பிட்டு வச்சு கனியை மட்டும் தனியா கூப்பிட்டு, கனி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே வந்து சமைக்கிறது என்னமோ நம்ம முழு சமைக்காரனாவே மாறிட்டோம். அந்த மாதிரி கனி மாறிட்டாங்க. மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அதனால பிக் பாஸே வந்து பார்த்து உள்ள கூப்பிட்டுமா, நீ கொஞ்சம் விளையாடுமா, நீ பாட்டு கிச்சன்ல உட்காந்து இந்த வேலைக்கு இது சமைக்கணும் அந்த சமைக்கணும்னு பாக்காதமான்னு கனிக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு போல. அதனால காலையிலேயே வந்து நான் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என்னால கிச்சன்ல இருக்க முடியாது, நான் நிறைய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் வெளியே வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சுபிக்ஷா வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். நேத்து நைட்டு சொன்னதுக்கும் கனி நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நல்ல விஷயம். பார்வதி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அவங்க வந்து எப்படிதான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு கேக்குறாங்களோன்னு தோணுது அப்படின்னா. எப்படி திரும்ப கேட்கணும்னு தோணுதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல, யார பத்தி இவங்க பேசுறாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு, இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தா நேத்து நைட்டு கெமி கூட பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையில கெமி வந்து அடுத்த நாள் இப்படிதான் கேக்குறாங்க. அது கெமி சொல்லிட்டாங்க, அது வந்து கேம்ல பிசிக்கலா விளையாடுறது ஒரு கேம்ங்க, அது நீங்க அப்பவே மறந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கெமி ஆக்சுவலி வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மேபி எனக்கு வந்து அந்த ஏன்னா கெமி வந்து அந்த விஷயம் பண்ணலன்னா அவங்க செகண்டா வந்திருப்பாங்க. இது பண்ணதுல கெமி தான் அடுத்து, ஏன்னா கெமி தான் அடுத்து வாட்டர் பிடிக்கிறதா இருந்தது. இது பண்ணதுல அவங்க பிடிக்கல. என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல கெமியோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அவன் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர் இல்லையா, அந்த பாஸ்கெட் பால் பிளேயரோட தாட் அவளுக்கு வந்துட்டு அந்த நேரத்துல அவளும் இடுப்புடி பிடிச்சல அந்த பவர் அவ காமிச்சிட்டா. தட் இஸ் ஹர் நேச்சர் ஆக்சுவலி. பார்வதி காட்டலையா என்ன? பார்வதி காட்டினா அவ கொடுக்காம ஒண்ணு இல்லையே, நீ அவ்வளவு அடியும் நீ வாங்கலையே, நீயும் திருப்பி அடிச்சல, அதனால ஈக்குவல் தான். ஆனா அது வந்து லிட்டரலி அவ என்ன சொல்றான்னா, அவ என்ன வந்து ரொம்ப பண்ணிட்டா, என்ன புஷ் பண்ணிட்டா, என்ன அப்படி பண்ணிட்டா, எனக்கு அடிபட்டுச்சு, இங்கெல்லாம் காயமாயிடுச்சு, எனக்கு காயமாயிடுச்சு, எனக்கு ரத்த கட்டிடுச்சு. ரத்த கட்டெல்லாம் பண்ண வச்சுட்டு சாப்பாடு வேணுமான்னு ஒரு கேள்வி எப்படி அது கேட்க தோணுது? இப்படி பண்ணிட்டு எப்படிதான் ஒருத்தவங்க சாப்பிடுங்கன்னு கேட்க முடியும்னு கேட்கல. நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், அவங்களுக்கு என்னன்னா சண்டை கேக்குறாங்க. பார்வதி சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறாங்க. ஆனா கேள்வி காதுலயே கேட்காத மாதிரி அவங்க பாட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு ரூமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு பிக் பாஸ் சொன்னாரு. அது என்னன்னா நம்மளோட ஜெயில். இன்னைக்குதான் ஜெயிலோட இன்ட்ரோடக்ஷன். ஜெயிலுக்கு அவங்க என்ன வீட்ல இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல, நீங்கள் நினைக்கும் 2 நபர்களை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கன்வே. பேசலாமா இல்ல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இதுல நீங்க இருக்க மாதிரி வந்து குழப்பமாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. சொன்னாங்கன்னா இந்த வீட்ல இவங்க எதுக்குதான் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லுங்க. ரெண்டு பேர் சொல்லுங்க. இவங்க இந்த வீட்ல எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிக் பாஸ் வந்து 2 பேரும் சொல்ல சொன்னாங்க காரணத்தோட. ஆனா இவங்க பண்ணதோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் கிரெட்ஜ்ல யார வச்சிருக்காங்களோ அவங்களதான் சொல்றாங்களே தவிர கரெக்டா இந்த
இவங்க இந்த வீட்டுல இருக்குதான் இருக்காங்க, ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்ற ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி யாருமே பதில் சொல்ல. இவன் என்ன கிள்ளிட்டான், பார்வதி என்ன கிள்ளிட்டான், அதனால அவ வந்து இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல. அவ எதுக்கு இருக்கா காலம் வச்சுட்டான், அதனால அவன் வீட்டுல இருக்க தெரியல. என்னடா பிக் பாஸ் வந்திருக்கீங்களா, வேற எதுக்கு வந்திருக்கீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி only few people. ஆதிரா நல்லா பண்ணாங்க. ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, ஆதிரை வந்து அப்சரா வியானா சொன்னாங்க. ஏன்னா அப்சரா வந்து அவங்க பாட்டு காலையில இருந்து கிளம்புறதும் சாப்பிடுறதும் ஓரமா உட்காந்து பேசுறதுலயுமே இருக்காங்க, வேற எங்கேயுமே அவங்க பண்றது இல்ல. அதான் அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியலன்னா, வியானாவும் அப்படிதான் ரொம்ப ஆர்வப்பட்டு எனக்கு அந்த ரூம் போய் பவர் வேணும், அப்படி இல்ல எப்படி பவர் வேண்டும், அந்த பவரை வச்சு நான் அதான் பண்ணுவேன்னாங்க. அங்க போய் ஒண்ணும் பண்ணல நீங்க, அதனால நீங்க எதுக்கு இருக்கீங்க இல்லையான்னு ஆதிரை ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அதுக்கு பிக் பாஸ்மே வெரி குட் சொன்னாரு. குட்டியா சின்ன சின்ன வேலை சொல்றது மட்டும் கிடையாது உங்களோட பவர். சோ இவங்க இந்த வீட்ல இருந்தாங்கன்னா வன்முறைகள் வந்து எனக்கு நடக்குமோ தோணுது. அதுக்கப்புறம் கனியக்கா கூப்பிட்டாங்க. கனியக்காவும் நல்லா பேசினாங்க. ஆனா அது எபிசோட்ல காட்டல. மத்தபடி பாத்தீங்கன்னா கம்ருதீன் வந்து செம்ம ஃபன். கம்ருதீன் நேத்து எல்லாரும் தண்ணி பிடிக்கலன்னு வச்சு செஞ்சு விட்டாங்களா, அதனால கம்ருதீன் நீங்க எல்லாரும் என்ன தண்ணி பிடிக்கலன்னு சொல்றதுனால நான் அந்த இதோ யாரு முக்கியமா சொன்னாங்களோ அவங்கள மட்டும் பாயிண்ட் பண்ணி அதே மாதிரி பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வஸ்டா தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு முக்கியமா நம்ம ஜெயிலுக்கு போறதுல செலக்ட் ஆனது 5 ஓட்ல செலக்ட் ஆனது யாரு பாத்தீங்கன்னா நம்ம வினோத்தும் வியானாவும் தான் செலக்ட் ஆனாங்க. பெரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் வினோத் வந்து எனக்கு தெரியல, வினோத் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அங்க முதல்ல வந்து அவர் பிரச்சனை ஊதுறாரு, எல்லாமே பண்றாரு. அவர் இந்த வீட்டுல ஏன் தான் இருக்காருன்னு தெரியலன்ற கேட்டகரியில அவர் வரவே இல்ல. எனக்கு என்ன துஷார் சொல்லலாம், துஷார்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல. அந்த இனிமேல் அதை சொல்ல முடியாது. ஆமா, இப்ப கேப்டன் அவர் ஆயிட்டாரு. துஷார் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காருன்னு தெரிய முடியாது. அப்புறம் நான் அப்சரா சொல்லலாம். அப்சராவும் பெருசா இந்த ஒரு வாரமா ஃபுல்லா அவங்க அப்சர்வ் பண்றேன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க வாய்ஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நான் 2 பேர் சொல்லலாம், அப்சராவும் வியானாவும் சொல்லுவேன். உங்களுக்கு யார் தோணுதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கனி வந்து பிக் பாஸ் நேத்து சொன்னாரு இல்லையா, கனி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க சொல்லிட்டாரு. ஏதாவது பண்ணணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிக்கன்ல உப்பு போட்டாங்க. ஆமா, இவங்கதான் அவங்க யாரு பெருசா பண்ணிட்டாங்க. பெருசா பண்ணிட்டாங்க. அதனால அவங்க யோசிச்சு அவங்க சப்பாத்தி கேட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், சிக்கன்ல உப்பு போட்டுடலாம். அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நமக்கு இல்லன்னு சொல்லும் போது கூட அவங்க வந்து அவங்க கேட்டதை பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட அவங்க வந்து சப்பாத்தி பண்ணுங்க, சப்பாத்தி வந்து கிராசரி ஆக்சுவலி பிக் பாஸ் டீமுக்கே கிராசரி ரொம்ப கம்மியா இருக்கான். அப்படி இருக்கும் போது கூட நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க லக்ஸரி டீமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் போட்டீங்களா, நானும் போட்டேனா அப்படின்னு. உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கனி வந்து அவங்க வந்து உப்பெல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம பண்ணி அவங்கள வந்து சாப்பாடுனா எவ்வளவு கஷ்டம்ன்றது புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவமான ஒரு விஷயத்த பண்றேன்னு இருக்கு அவங்களுக்கு. சாட்டர்டே இருக்கு. சாட்டர்டே பாருங்க, இந்த உப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்படும். ஆமா, இது வந்து இது மொத்த பிக் பாஸ் டீமுக்கும் வந்து தெரிஞ்சதுதான். ஆனா நம்மளோட தலைவருக்கு வாட்டர் பிளான் ஸ்டாருக்கு இது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவர் சிரிச்சு காட்டி கொடுத்துருவாரா, இல்ல அவரே போய் வளரிடுவாரா. அதனால ஆக்சுவலி வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ் இல்லையா, சூப்பர் பிளே. தௌலத்தான் சொல்லி பேசுறப்போ நான் இது மாதிரி பேசுறது தப்பு இல்ல. தௌலத் கெட்ட வார்த்தை பண்ணுவாங்க, சூப்பரா ப்ளே பண்ணுவாங்க. நம்பிடுவோம் நம்ம வந்து உண்மையாவே நடக்குதுன்ட்டு. யாரு கனியும் நம்ம பிரவீனும் சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் ஆதிராலாம் வேற லெவல் ஆக்டிங். ஃபர்ஸ்ட் கனியும் உப்பு போட்டுடுவாங்க. என்னங்க உப்பு ஆயிடுச்சுன்னு பக்கத்து டீம் கேட்டுருவாங்க. கேட்டோடனே அக்கா நான் உப்பு போட்டேன்க்கா, நீயே போட்டியா, அச்சோ நானே போட்டேன்ப்பா அக்கா தண்ணி ஊத்துக்கானே. அங்க வந்து எஃப்ஜே தண்ணியில கிளாஸ் தண்ணியில உப்பு போட்டு கிளாஸ்ல மிளகாய் கழுத்தி அதுல திருப்பி ஊத்துறானுங்க. அடப்பாவீங்க அக்கா தண்ணி தாங்க ஊத்துறேன்னு அப்படி அதுல வேற உப்பு ஆட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஆதிரை கேட்கிற மாதிரி கேட்டு, ஏன் நீ பண்ணீங்கன்னா நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா, நீங்க எதுக்கு இதுக்குள்ள வரீங்க அப்படின்னு ஆதிரை எதுக்குள்ள சொன்னீங்க. பிரவீன் போயிட்டான். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம நடிக்கிறது, உடனே வா சண்டை போடலாம். நீ இவங்க தாண்டி வந்து ஆதிரை அப்படின்னு கத்திட்டு வந்து சண்டை போட்டு அவங்களே சிரிச்சுப்பாங்க. ஆக்சுவலி பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் நீங்க பார்த்த ஒரு ப்ரோமோ கண்டென்ட். இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. அது சண்டை கிடையாதுங்க, ஆக்டிங். எல்லாம் ஆக்டிங், கண்டென்ட் ஆக்டிங். ப்ரோமோ கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது லக்ஸரி டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நடுவுல சிரிச்சுக்கிறாங்க, இப்படி கை தட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம லக்ஸரி டீமும் சும்மா இல்ல, பரவாயில்ல அதையும் நாங்க சாப்பிடுவோம் சொல்லிட்டு அந்த உப்பு சிக்கனை எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. பாஸ் வந்து
கேப்டன்சி டாஸ்க்காக எல்லாரையும் கூப்பிட்டாரு. கேப்டன்சி டாஸ்க் இப்ப எப்படி பண்ண போறோம்? 3 ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்யறாங்கன்னா ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டி ரூம்ல ஒரு 3 விஷயம் இருக்க போகுது. அந்த 3 விஷயத்தையும் நீங்க தைரியத்தோட யார் எடுத்துட்டு வரீங்களோ அதை வந்து நம்ம லக்ஸரி டீம் அவங்களுக்கு எது பெஸ்ட்னு படுதோ அதை உங்களை தான் கேப்டனா தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி எதிர்பார்க்கல. நான் ஒரு பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க, இப்படி ஒரு டாஸ்க் நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பிசிக்கல் காலையிலே வந்து பிரவீன் வந்து ரொம்ப இதுவா வந்து கேமரா பண்ணி பேசிப்பா, அம்மு நம்ம ஜெயிச்சிருவோம், அம்மு இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயிச்சிட்டவே போதும், நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிப்பான். அந்த கேப்டன்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது 15th வீக் வரைக்கும் போக வேண்டிய கேப்டன்சிய நீங்க எப்படி போய் ஒரு ஹவுஸ்மேட் கிட்டே கொடுக்கலான்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு பிசிக்கலா 1-on-1 இப்ப 2 ரவுண்ட் எப்படி வச்சுங்க, அதே மாதிரி வச்சிருந்தா அவங்களோட கெத்து, அவங்களோட பிசிக்கலிட்டி, அவங்களோட மென்டல் எதெல்லாம் வச்சு பிளான் பண்ணிடலாம். கொண்டு போய் நீங்க உங்க டீம் கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ஷாலிட்டி பார்த்து தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லாம் கிரட்ஜ் வச்சு சுத்துற ஆளு கரெக்டா யார் அவங்களுக்கு தேவையில்லையா? ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடி தான் பிரவீனும் ஆதிராயும் உட்கார்ந்து லக்ஸரி டீம் கிட்ட அவ்வளவு சண்டை போட்டாங்க. அப்ப எப்படிங்க 2 பேரும் இது பண்ணுவாங்க? லக்ஸரி டீம்ல இருந்து தான் துஷார் வெளியே வந்தாரு. அப்ப லக்ஸரி டீமுக்கு துஷாருக்கும் ஆல்ரெடி தே ஆர் வெரி கனெக்டிவ். அந்த அரோரா அவங்க கூட தான் மதிய நேரம் ஸ்பெண்டும் பண்றாங்க. அதனால இந்த கேப்டன்சியோட கேம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. கேம் எப்படி வச்சாங்க சொல்லிடுவோம். கேம் எப்படி வச்சாங்கன்னா ஒண்ணு இல்ல, ஒரு 3 பேர் உள்ள போனோடனே ஒருத்தர் வந்து வாயை கட்டிக்கணும், நான் இதுவுமே பேசவே மாட்டேன், பேசாமலே இந்த கேப்டன்சியை நான் பண்ண போறேன்ற மாதிரி. ஒருத்தவங்க வந்து நான் ஃபேஸை கவர் பண்ணிப்பேன், நான் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே இந்த கேப்டன்சியை பண்ணுவேன். வெறும் வாய்ஸை வச்சு மட்டுமே என்னால பண்ண முடியும், ஃபேஸை வச்சு பண்ண முடியாதுன்னு ஆதிரியா செலக்ட் பண்ணாங்க. நம்மளோட பிரவீன் கொஞ்சம் பெட்டரா சூஸ் பண்ணிருக்கலாம். யூனிஃபார்ம் வந்துச்சு, யூனிஃபார்ம் சூஸ் பண்ணிட்டாரு. நான் எப்பவுமே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பேன், யூனிஃபார்மோட நிறம் வெள்ளை, சோ நான் யார்கிட்டயும் பயாஸ்டா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. பட் this two கம்பேர் பண்ணும்போது பிரவீனோட ஒரு இது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனும் கம்மியா, சூஸ் பண்ண விதமும் கம்மியா. வழக்கம் போல நம்ம லக்ஸரி டீம் அவங்களோட ஃப்ளேவர், அவங்க ஃபேவர், அவங்களோட துஷாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, துஷார் சொன்னதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் ஓகே தான். அவன் என்ன சொன்னான்னா எல்லாரும் வாய்ஸை வச்சு வாய்ஸை ரைஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு கேப்டன்சி ஒரு விஷயத்தை அடக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, என்னோட ஆக்ஷன், என்னோட பாடி லாங்குவேஜை வச்சு என்னால வந்து ஒரு கேப்டன் பாடி லாங்குவேஜ் மட்டும் வச்சு அந்த ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த நிறத்திலும் நான் சாயாமல் உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேப்டன்சியை ப்ராப்பரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என் ஃபேஸை காட்டி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீட் பண்ண முடியும் சொன்னா அவன் சொன்ன வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படி பண்ணா எப்படி இருக்கும் ஒரு கேப்டன்சி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுனாலே எல்லாரும் சூஸ் பண்ணாங்க. ஒரு துஷாரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ரீசனா இருக்கலாம். அதனால துஷாரை செலக்ட் பண்ணி அவர் தான். ஆக்சுவலி பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்னா, இப்ப நீங்க சூஸ் பண்ற விஷயம் 15 வாரமும் நீங்க இதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு ரெடி ஆயிட்டு அதுக்கு தயாராயிட்டு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுல இவங்க தைரியமா வந்து இந்த வாயை முகத்தை மூடி இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கேப்டன் வந்து துஷார் வாழ்த்துகள். முதல் வீட்டு தலை பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரா, ஏன் கேப்டன் வாய் மூடிட்டு இருக்கிறதா? நெவர். அது என்னது, பிக் பாஸ் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ். ஆனா மத்தவங்க எல்லாம் அதை கண்டினியூ பண்ணாங்க, மத்தவங்களும் அதை கண்டிப்பா போட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. துஷாரை மட்டும் கழட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தலை ரூமுக்கு துஷாரை கூட்டு போயிட்டாங்க. துஷார் இப்ப தலையாயிட்டாரு. நீங்க தேர்வு செஞ்ச விஷயங்களை இந்த நிமிஷத்துல இருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆதிராவும் பிரவீனும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. நான் எதுக்கு அதை போட்டுருக்கணும்னா சூஸ் பண்ற பாயிண்ட் உங்க கடைசி வரைக்கும் கூட வரலாம்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து வாயமுறை தான் சொன்னீங்க. ஆனா நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வாயை மூடிட்டாரு, ஃபேஸையும் மூடிட்டாரு. அது என்னன்னா இவ்வளவு துணியை வச்சு கட் பண்ண உடனே அந்த லக்ஸரி டீம்ல இருக்கவங்க சொல்லிட்டாங்கன்னா ஆதிரா ஃபேஸ மூடிருக்கா, வாயும் மூடிட்டான், இவனோட பாதி ஃபேஸும் அந்த துணியில மறைஞ்சு போச்சு. இது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். இதை எடுத்து அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து துஷார் சுமக்குறான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் துஷார் மேல சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஆதிரே சொன்னான், உன்னை வாயை மட்டும் தானே மூட சொன்னாங்க. அப்ப பிக் பாஸ் டீமே பிளாஸ்டர் மட்டும் கொடுத்துருக்கணும். உனக்கு ஏன் துணி கொடுத்தாங்க? துணி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் சின்னதா மடிச்சாச்சு கட்டுன்னு சொல்லிருக்கணும். அப்ப பிக் பாஸ் டீம் சொல்லல. அவங்க ஏன் இதை சரியா பண்ணல, ஏன் இதை ப்ராப்பரா பண்ணல? சரி நீ ஜெயிச்சுட்ட, உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் தான் கேப்டன்சியே ஜெயிக்கியே, நான் ஏன் இன்னும் வரைக்கும் இதை போட்டுட்டு இருக்கணும், நான் போட மாட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் பண்ண டீம் மேலே தப்பு அப்படின்னு ஆதிரை சொல்றாங்க. ஆதிரையோட கண்டென்ட் இது. ஆதிரை சொல்றதுல வந்து பாயிண்ட் இருக்கு, கண்டிப்பா பாயிண்ட் இருக்குதான். ஆதிரை வந்து பிக் பாஸ் டீம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, கரெக்டா பேசுறாங்க. ஆனா வந்து பிக் பாஸ் அதுல ஒரு செக் வச்சிருக்காரு. ஓகேங்களா, நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கலையோ இதை நீங்க போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு
பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி தான் அந்த கோர்ட்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனாலதான் பிரவீன் வந்து போய் அந்த யூனிஃபார்மை மாத்திருப்பாரு. ஏதோ ஒரு செக் வச்சிருக்காரு, அதை வந்து ஆதிரியை மீறிட்டாங்க. அது என்ன செக்ன்றது போக போக தான் தெரிய வரும். நாளைக்கு தான் தெரியும் இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க? நம்ம பார்வதியும் கலையும் பேசிக்கிறாங்க. ஒரு மாஸ்க் போட்டிருக்கா, அப்போடது செகண்ட் மாஸ்க். எக்ஸாக்ட். இந்த பொண்ணு பண்றா பிக் பாஸே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அவளுக்கு தப்புன்னு தோடுறது அவ தப்புன்னு சொல்றா. யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? இப்படி ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கவே மாட்டாடா. ஸ்போர்ட்டிவ் பத்தி யார் பேசுறது? ஸ்போர்ட்டிவ் பத்தி நம்ம பார்வதியக்கா ஸ்போர்ட்டிவ் பத்தி பேசுறாங்க. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அதை கூட எடுத்துக்க மாட்டா இந்த பொண்ணு. அப்புறம் ஓடி கலை சொல்றான், அக்கா அவர் 2 மாஸ்க் போட்டிருக்காக்கா, உள்ள ஒரு மாஸ்க் போட்டுன்னு இருக்கா, இப்ப வெளியே அவுட் சைட்ல பிக் பாஸே ஒரு மாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஐயோ இவனுங்க பின்னாடி பேசுறதுல இவனுங்க விஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எண்ட் ஆஃப் த டே வந்து இதான் போச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்க. நம்ம வியானாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள அவங்க போய் கொண்டு போய் விட்டுட்டாங்க. வியானா வந்து எப்படி பண்ணாங்க வியானா? நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன எப்படி ஒரு பாவமான பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு வியானா வழக்கம் போல அவங்களோட ஆழ்ந்த இரக்கங்கள். அதெல்லாம் இந்த வேற. வியானா வந்து ஒரு வியானா அழகு தேவதை. தேவதை கூட நீங்க ஜெயில இருக்கீங்க. ஒரு கூட்டுக்குள்ள ஒரு கிளியை அடைச்சிட்டீங்க. அது ஒரு நல்ல கிளி, ஒரு அழகான கிளி. ஒரு பக்கம் திவாகரும், ஒரு பக்கம் வந்து பிரவீன் காந்தி சாரோ போட்டு ஒரே போட்டு தள்ளுறாங்க. அவளை தள்ளி பாவம். நம்ம இந்த காடா விடத்து இதெல்லாம் கேட்ட ராத்துல கடல ரத்தம் வருது. காதுல ரத்தம் வருது. வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் இல்ல, அலறல். லிட்டரலி ஒரு அலறல். வெளியே உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க. பார்த்தா ஒரு மூளைக்கும் ஒருத்தர் நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நந்தினி கத்திட்டு இருக்காங்க. அவ வந்து அவங்க என்ன கத்துறாங்கன்னா, என்னால வந்து அவ நேத்து ஒரு இஷ்யூ நடந்துச்சுல்ல, அவளை கிண்டல் பண்ணி வந்தது. அது நீ என்ன பேசாம இருக்காட்டியா? நீ என்கிட்ட பேசாம இருக்க மாட்டியா? உன்ன மாதிரி எனக்கு நடிக்க தெரியாதுடா. உன்ன மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. இப்படிதான் எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. இப்படிதான் நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் பிக் பாஸ் டீம்ல இருக்கவங்களும் அப்படியே ஸ்டம்பிச்சு போய் நின்றுட்டாங்க. எல்லாரும் போட்டு செய்ய. ஆனா இன்னைக்கு அந்த அன்பே வந்து சந்தேகமா இருக்கிறதுனால உன்னை விட்டு நான் விலகுறேன். என்னால ஆளுக்கு தகுந்த மாதிரி, மூஞ்சுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னால இது பண்ணிக்க. நான் நல்லா இருக்கணும்னா நான் வெளியே போகணும். கேட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன். ஆனா கடைசியில ஒரு விஷயம் பண்ணாங்க. கலைய பார்த்து, டேய் போற போக்குல கலைய பார்த்து, நீதான் சக்தி, சக்தி, நீதான் சக்தி. இங்க இருக்க யாருக்கும் இது தெரியாது. எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்க. நீதான் சக்தி, நீதான் டைட்டில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. கண்ணு அந்த சக்தியை பார்த்தேன். கடைசியா நீதான் ஜெயிப்ப. அம்மா போற போக்குல என்னமா பெரிய ஒரு கூட்டத்துக்கு போட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. I think she needs some care. அவங்க ஏதோ some trauma-ல இருக்காங்க. She needs some care. She is saying like she want to relieve from here. Actually அவங்க வந்து வெளியில போய்டுவேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இருக்கும்போது பார்வதி நடுவுல போய் நான் சமாதானப்படுத்துறேன். துஷார் புடிச்சு இழுக்கிறான். அங்க அந்த புள்ள கத்திக்கிட்டு இருக்கு. நடுவுல பார்வதி, ஏய் கிட்ட வராத. அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. துஷார் ஒரு பக்கம் கத்துறானால, டேய் எதடா பாக்க, யாராவது ஒருத்தர் கத்துக்கடா, ஆல்ரெடி ஹை டெசிபல்ல இருக்குடா உங்க சத்தம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துஷார் தனியா கூப்பிட்டு போய் பேசினா இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லடா என்னால ஃபேக்கா நடந்துக்க முடியாது, என்னால முடியாது, இந்த வீட்டை விட்டு நான் போகணும், நான் ஜெயிச்சிட்டேன், நான் என்னோட அடையாளத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் வெளியே போகணும்னு துஷாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அலற ஆரம்பிச்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்வதி கூப்பிட்டு பேசலா. பார்வதி கிட்ட சொல்லிட்டாங்க, பார்வதி நீதான் இருக்கிறதுல இங்க உண்மையானவ, நீதான் ரொம்ப ட்ரூவா இருக்க, இவனுங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு விடு, மக்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு ட்ரூவா இருக்கணும்னே. இவங்க 2 கட்டி பிடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஸ்டபனா மைக்கெல்லாம் போடாம நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி அப்ப கூட சொல்லுவா, இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நைட் நீ தாங்கி. ஏன்னா பார்வதி சொல்லுவா, பார்வதி இதுவும் சொல்லுவா, நீ வந்து ஒரு கேர் தேவை, நீ ஏதாவது வந்து தெரப்பில இருக்கியா, தெரப்பி கரெக்டா போறியா அப்படின்னு சொல்லி. அந்த மூடு போகாதே, அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடே. நம்மள கூப்பிட்டு கேட்பாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை. அவங்க சொல்லுவாங்க, இல்ல எனக்கு வந்து பொய்யா இருக்க முடியல, இந்த இடத்துல வந்து என்னோட அன்பை இவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்க, இந்த இடத்துல அதை நான் யாருக்கும் அனுமதி கொடுக்க யாரும் என்ன வந்து அவங்க கலாய்க்க கூட விட மாட்டேன், நான் ரொம்ப ரூடா நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க.
அப்புறம் பிக் பாஸ் வந்து சரி சரிம்மா, அங்க நீங்க ஒரு கேட் கிளம்புங்க. இருக்கு திறந்து நீங்க நீ வெளியே கிளம்பு போய் போங்க. உடம்ப பாத்துக்கோ. இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். இதுதான் இன்னைக்கான எபிசோட் பிக் பாஸ் சீசன் 9ல டே 5ஓடத. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நாங்க நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். நாளைக்கு சாட்டர்டே நிறைய இருக்கு, ஆமா. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, இன்னும் சில தகவல்லாம் வந்திருக்கு. அந்த தகவல்லாம் இப்ப எனக்கு சொல்ல முடியல, நாளைக்கு நீ நாளைக்கு பார்க்கலாம். தலைவர் எப்படி வந்து பேசுறாரு, என்ன மாதிரி பேசுறாருன்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். டெய்லியும் எங்க வீடியோஸ பத்தி மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு பிக் பாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கீழே போனீங்கன்னா நம்மளோட பயோல வந்து பயோல இல்லைன்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மெயினா நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்க ஷார்ட்ஸும் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஈஸியா பார்க்கறதுக்கு நீங்க ஷார்ட்ஸ்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Until then, bye friends. Sasi Sangeeta. Bye bye. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க உருவ தேடி பார்க்கலாம். ஆட்டம்